எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடி விழும் அளவிற்கு கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய வகையில் இந்த கருத்து கணிப்பு வெளியாகப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக வைக்கக்கூடிய அதிமுக இரண்டாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கக்கூடும் என்று தற்பொழுது மிக முக்கியமான செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை அதிமுக இழக்கும் என்று டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பாஜக கூட்டணி 2 முதல் 6 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 1 முதல் 3 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் தெரியப்படுத்தியுள்ளது. திமுக 29 முதல் 35 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை சரியில்லாதது என்றும், சரியான கூட்டணியை அமைக்க தவறியதன் காரணம்தான் என்றும் தற்பொழுது அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் நிலவக்கூடிய வகையில் இந்த கருத்து கணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் தனது வேட்பாளர்களை கூட அறிவித்து விட்டார்கள். திமுக தனது தொகுதிகள் பங்கீடு உடனான பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தம் நடத்தப்பட்டது. ஆனால் இன்று வரை அதிமுக சீரோவாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. சிறிய கட்சிகளுடன் 10க்கும் மேற்பட்ட கூட்டணிகள் வைத்திருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்று அதிமுகவின் நிர்வாகிகளை கூறும் அளவிற்குத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இருக்கிறது. இதைத்தான் அன்றே கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் வழக்கறிஞருமான ராம்குமார் ஆதித்தன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் அதிமுகவில் நிலவி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை சிதறக்கூடிய நிலையில் உருவாகும் என்றும், மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை பறிக்கக்கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் ஓட்டுக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படைய நிலைமை உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் எதிர்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சரியான தொகுதிகளை தகுதி உள்ளவருக்கு வழங்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தொகுதிகளை பங்கீடு செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும் என்று யாராலும் இதை மறுக்க முடியாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். டைம்ஸ் நவ் இந்தியா நடத்திய கருத்து கணிப்புப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை அதிமுக தோல்வியடையும் பட்சத்தில் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.